வணக்கம். இன்னைக்கு நானு கண்ணப்ப நாயனார் கதையை சொல்லலாம்னு நினைச்சிருக்கேன். 63 நாயன்மார் வரிசையில கண்ணப்ப நாயனார் கதையை சொல்லலாம்னு நினைச்சிருக்கேன். அநேகமா இந்த கண்ணப்ப நாயனார் கதை நிறைய பேர் அறிந்த ஒன்றுதான், நிறைய பேருக்கு தெரிந்த ஒண்ணுதான். இருந்தாலும் 63 வரிசையில இதையும் சேர்க்கணும். அதுவும் முக்கியமான கதை. இது அந்த முக்கியத்துவத்துக்கு காரணம் என்னங்கிறத கடைசியில பார்க்கலாம். இப்போ முன்னாடி தமிழ்நாட்டுல உடுப்பூர் அப்படின்னு ஒரு ஊர் இருந்திருக்கு. உடுப்பூர்னு ஒரு ஊர் இருந்திருக்கு. அங்கே வேடர்கள் குடியிருந்திருக்காங்க. வேடுவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வேட்டை செய்யறவங்க குடியிருந்திருக்காங்க. அவர்களுடைய தலைவனா நாகன்கிறவரும் இருந்திருக்கார். இந்த நாகனுக்கும் அவருடைய மனைவி தவதத்தையாருக்கும் முருகனுடைய அருளால ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. வேடுவ குலத்தின் மருமகன் இல்லையா முருகப்பெருமான், வள்ளியை மணந்தவர் இல்லையா, அவருடைய அருளால ஒரு ஆண் குழந்தை பிறக்குது, நாகனுக்கும் தவதத்தை. இந்த குழந்தையை வளர்ந்து வாலிபமாகிற வயசு வரும்போது நாகன்கிறவருக்கு, அதாவது கண்ணப்ப நாயனாருடைய தந்தைக்கு முதுமை வந்துருது, தள்ளாமை வந்துருது, வேட்டைக்கு போக முடியல. இப்போ கண்ணப்ப நாயனார் அவதரிச்சப்போ அவருக்கு அவருடைய பெற்றோர் வைத்த பெயர் திண்ணன். திண்ணன். இன்னைக்கும் இந்த பேர்ல நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். இந்த பேர் வச்சவங்கள நான் நிறைய பார்த்திருக்கேன். திண்ணன்கிற பெயர். இப்போ என்ன ஆகுதுன்னா, அவருக்கு நாகனுக்கு கண்ணப்ப நாயனாருடைய தந்தைக்கு தள்ளாமை வந்ததும் இவரை திண்ணரை அந்த வேடர் குலத்துக்கு தலைவரா ஆக்குறார். தலைவரா ஆக்குனா இளம் வயசு இல்லையா, கொஞ்சம் அசட்டையா இருக்கிறாரு திண்ணன். வேட்டைக்கு போற எண்ணம் இல்லாம. இதுல என்ன ஆச்சு, காட்டுல மிருகங்கள் பெருகி இருக்கு. சிலது தொல்லையும் கொடுக்கும் இல்லையா. அதனால ஒரு நாள் என்ன செய்யறாங்க, கன்னி வேட்டைக்கு கிளம்புறார். கன்னி வேட்டைனா இவருக்கு அது முதல் வேட்டை, அதுதான் கன்னி வேட்டை. கன்னி வேட்டைக்கு கிளம்புறாங்க. இவரோட மற்றவர்களும் கிளம்புறாங்க. எப்பவும் வேட்டைக்கு போறவங்க, தலைவனோட பின்னாடி செல்றவங்க நிறைய பேர், எல்லாரும் கிளம்புறாங்க. அதோட இவருடைய நண்பர்கள் 2 பேர், காடன் நாணன் அப்படிங்கிற 2 பேரும் கூட வர்றாங்க. இளம் வயசு இல்லையா, ஓடி ஆடி நிறைய விலங்குகளை தலைவேறு முண்டவேறு குடல் சரிய வச்சு அந்த மாதிரி நிறைய மிருகங்களை வேட்டையாடிடுறாங்க. இந்த செடிகளுக்குள்ளையும் புதருக்குள்ளையும் கொடிகளுக்குள்ளையும் புகுந்து வளைஞ்சு நெளிஞ்சு நிறைய மிருகங்களை வேட்டையாடுறாங்க. ஒரு பன்றி கடைசியா கண்ணுல படுது திண்ணருக்கு. இவர் அந்த பன்றியை விரட்டிக்கிட்டு போறார். இவர் பின்னாடியே அந்த காடன் நாணன்ங்கிற நண்பர்களும் ஓடுறாங்க. ஓடி 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 கிட்டத்தட்ட காட்டை விட்டு கொஞ்சம் வெளியே போயிருது கரடி இல்ல, பன்றி வெளியே போயிருது. போய் ஒரு மரத்தடியில நின்று மூச்சு இறைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து ஒரு அம்பு தொடுத்து அந்த பன்றியையும் கொன்றாரு திண்ணர். அப்புறம் என்ன செய்யறாங்க, இத பக்குவப்படுத்தி சாப்பிட்டுட்டு நம்ம நல்லா தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு இளைப்பாரிட்டு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, கண்ணப்ப நாயனார், திண்ணர் தண்ணிக்கு இங்க எங்க போறது, தண்ணி எங்க இருக்குன்னு கேக்குறாரு. ஏன்னா இவர் முதலா இந்த பகுதிக்கு வந்திருக்கார். செல்ல பிள்ளையா தாயோட இருந்தவர். தண்ணீருக்கு என்ன செய்யறது, எங்கே போறதுன்னு கேட்கும். இங்க ஒரு ஆறு ஒண்ணு பாயுது. அது நல்ல தேன் மாதிரி சுவையான நீர் பாய்ந்தோடுது. நம்ம அங்க போய் குளிக்கவும் செய்யலாம், தண்ணி குடிக்கவும் செய்யலாம் அப்படின்னு சொன்னதும் சரின்னு அந்த பன்றியை தூக்கிக்கிட்டு ஆற்றுக்கு போறாங்க. ஆற்றுக்கு போற வழியில காளத்தி மலை தென்படுது.
காலத்தி மலைங்கிறது இப்ப வந்து காளஹஸ்திங்கிறோம் இல்லையா, அதுதான். அப்போ அந்த மலையை நெருங்கும் போது இவருக்கு வந்து இனம் புரியாத ஒரு பரவசம் உண்டாகுது. தன்னுக்கு மிக நெருக்கமானவங்க, முன்வினை பயன்தான் இது அவருக்கு வந்து முன்வினை பயனாலதான் வேடோ குலத்துல இருந்தவர் நாயனாரா ஆனது. அப்போ அதனால அவருக்கு ஒரு ஏதோ நெருக்கமான ஒன்று தனக்கு திரும்ப கிடைச்சது மாதிரியான ஒரு பரவசமான நிலை உருவாகுது. அப்போ அப்படியே கடுகி நடந்து இதுக்கு போயிடுறாங்க, ஆற்றுக்கு போயிடுறாங்க. போகும்போது அந்த மலையில இருந்து, காலத்தி மலையில இருந்து ஒரு புதுவிதமான சப்தம் வருது, இசையினுடைய ஒலி கேக்குது. கேட்ட உடனே இது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இது அவங்களுக்கு புரியல, நண்பர்களுக்கு அது ஏதோ ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு தெரியலன்னு சொல்லிடுறாங்க. ஆனா உண்மையில என்னன்னா, அந்த காலத்தி மலையில காலத்திநாதர் இருக்காரு. இவங்க வந்து அவரை வந்து குடுமித்தேவர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த வேடுவர் குலத்தவர்கள். இப்ப அந்த நாதருக்கு உச்சிகால வேளையில தேவர்கள் வந்து வானுலகத்தை விட்டு வந்து இங்க அவருக்கு செய்ய வேண்டியவ நல்ல பூஜைகள் எல்லாம் செய்து இசைகளாலையும் வாசித்து அவரை மகிழ்விச்சுட்டு போவாங்க. அப்படித்தான் அந்த உச்சிகால பூஜை அப்போ நிகழ்ந்திருக்கு. இவருக்கு ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒண்ணும் புரியாத ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு. சரின்னு ஆற்றுக்கு நெருங்கிடுறாங்க, ஆற்றுல குளிச்சிடுறாங்க, எல்லாம் பண்ணிட்டு அந்த பன்றியை எடுத்து தீ உண்டாக்கி வதக்கி எடுத்துட்டு போறாங்க. அப்போ உண்டு பண்ணு இந்த பன்றியை வந்து பக்குவப்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லி அது மாதிரி செய்யறாங்க. செய்து முடிச்சுட்டு மலை ஏற ஆரம்பிக்கிறாங்க, காலத்தி மலை. இது இந்த நண்பர்கள் சொன்னதுனால அவரும் கூட போறாரு. அங்க வந்து குடுமித்தேவர் இருக்கிறாரு, அவரை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னதுனால சரின்னு சொல்லி போறாங்க. அங்கே இவர் இந்த மலை ஏற 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 இவருக்கு ஏதோ ஒண்ணு இனம் புரியாம அவரை யாரோ அங்க தன்னை வர வச்சது மாதிரி, தன்னோட பாரம் எல்லாமே இறங்கிட்ட மாதிரி, தன்னுடைய வாழ்நாளுக்குண்டான பலனையெல்லாம் அடைஞ்ச மாதிரி ஏதேதோ ஒரு எண்ணங்கள் ஓடுது. பின்னாடி தன்னுடைய நண்பர்கள் வர்றது எதுவுமே அவருக்கு தெரியல. அப்படியே ஒரு வழியா மலை ஏறிடுறாங்க. ஏறினதும் பார்த்தா அவரை பார்த்ததுமே இவர் ரொம்பவும் பரவசமாகி ஓடி போய் அந்த லிங்க வடிவுல இருந்த எம்பெருமானை கட்டி அணைச்சிட்டு ரொம்பவும் உணர்ச்சி வசப்படுறார். அதை நம்மளால விவரிக்க முடியாது. அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு இப்படி நரி, நாய், கரடி இதெல்லாம் திரியிற இடத்துல இப்படி வந்து இருக்காரு, இவருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்பவும் வருத்தப்படுறாரு. இவங்களுக்கு காடனுக்கும் நாணனுக்கும் என்னடா சாமி கும்பிட வந்துட்டு நம்ம குடுமித்தேவரை தரிசிச்சுட்டு நாம போவோம்னு பார்த்தா இது என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறானே, நாய் நரி வரும், கரடி வரும், புலி வரும், அங்க போய் அவர் தனியா இருக்காருன்னு சொல்றானே, இவன் என்ன சொல்ல வர்றான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா வர்றதுக்கு வழி இல்லை. அவங்க சொல்ற எந்த வார்த்தையுமே அவர் காதுல வாங்க மாட்டேங்கிறாரு. அவர் ஏதேதோ ஒரு நினைவுல இருக்காரு, வரவே மாட்டேங்கிறார். அவங்க சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறார். உடனே இவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க, இது சரிப்படாது, போய் அவங்க அப்பாட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. இவர் என்ன செய்யறாரு, அப்ப அவங்க போறதுக்கு முன்னாடி அந்த அவருடைய சிவபெருமான் சிரசுல இருந்த பூக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அவர் கேக்குறாரு இது என்னன்னு. முன்னாடி ஒரு நாள் நாங்களும் உங்க தந்தையாரும் வந்தப்போ ஒரு அந்தனர்
அந்தனர் வந்து இந்த மாதிரி பூக்கள் இதெல்லாம் வச்சு ஏதாவது செய்துகிட்டு இருந்தாரு, அதைத்தான் நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவர் நினைக்கிறார், அப்போ இவருக்கு வேண்டியது இதுதான் போல இருக்கு, இவருக்கு செய்ய வேண்டியது இவருக்கு தனக்கு தேவையானதா நினைக்கிறது இதுதான் போல இருக்கு அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க போயிடுறாங்க அவங்க அப்பாட்ட சொல்ல. இவர் என்ன செய்யறாரு, காலத்திநாதருக்கு குடிமித்தேவருக்கு நாம துணையா இங்க இருக்கணும், இரவுல என்னென்ன வருமோ தெரியாது அப்படின்னு சொல்லி வில்லும் அம்புமா நின்றுகிட்டே இருக்கார், நிக்கிறார். கிட்டத்தட்ட விடிய போற நேரத்துல கிளம்புறாரு. என்னன்னா அவருக்கு வேண்டியதையெல்லாம் நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார். கிளம்பி இவர் போன பிறகு இவரை வந்து தினம் வந்து வழிபட்டு போற ஒரு அந்தனர் அங்க வர்றாரு. அவர் பேரு சிவகோசரியார். அவர் வர்றார். அவர் வந்து என்ன செய்யறவர்னா இறைவனுக்கு நம்ம ஆகம விதிப்படி பூஜைகள் நடக்குது இல்லையா கோவில்ல, அது மாதிரி செய்துட்டு கிளம்புறவர். பூக்கள், நறுமணம் உள்ள பூக்கள், வில்வம், இந்த மாதிரி நறுமண பொருட்கள் எல்லாம் வச்சு ஒரு பூஜை செய்துட்டு அவருக்கு நிவேதனம் செய்துட்டு கிளம்புறவர். அது மாதிரி வந்து செய்துட்டு போறார். அவர் போன பிறகு நேரமாயிருது. நேரமானதும் இவர் போய் என்ன பண்றாரு, அந்த பன்றிக்க வச்சுட்டு வந்தாங்க இல்லையா ஆற்றங்கரையில, பக்குவப்படுத்தி வச்சுட்டு வந்திருக்காங்க, தீயில சுட்டு வதக்கி வச்சுட்டு வந்திருக்காங்க. அதுல இன்னும் தேன்கின் எல்லாத்தையும் ஊத்தி கலந்து அதுல கொஞ்சம் சாப்பிட்டும் பாக்குறாரு. அதுல ஒரு 4-5 குறிப்புகள் நம்ம அதை எடுத்துக்கணும். அவர் சாப்பிட்டும் பாக்குறாரு. அப்புறம் என்ன செய்யறாரு, அவர் வாயில வந்து அந்த ஆற்று தண்ணீரை எடுத்துக்கிறார். அப்புறம் பூக்கள், அழகான பூக்கள், இலைகள் இதெல்லாம் எடுத்து அப்படியே அவர் தலையில செருகி வச்சுக்கிறார். இதெல்லாம் அவர் அங்க கொண்டு போறதுக்கான வழி, சிவபெருமானுக்கு கொண்டு போய் சமர்ப்பிக்கிறதுக்கான வழி. பூக்களை தலையில வச்சுக்கிறாரு, அவருக்கு அபிஷேக தண்ணீரை வாயில எடுத்துக்கிறாரு, பன்றிக்கறிய சமைச்சு எடுத்துட்டு போறார். எடுத்துட்டு போய் தன் வாயில இருந்த தண்ணீரை அவருக்கு அபிஷேகமா ஊத்துறாரு. அது அபிஷேகம்னு அவருக்கு தெரியாது, நம்ம குளிக்கிற மாதிரி அவரும் குளிக்கிறாரு. அதை செய்யணும் இல்லையா, இங்க யாராவது இருந்து அப்படின்னு சொல்லி அதை செய்யறாரு. அப்புறம் வந்து அவர் தலையில செருகி வச்சிருந்த பூக்களை எல்லாம் எடுத்து அவருக்கு அலங்கரிக்கிறாரு. அப்புறம் வந்து இந்த பன்றிக்கறிய அவருக்கு சமர்ப்பிக்கிறார். நானும் தின்று பார்த்தேன், சுவைச்சு பார்த்தேன், ருசி பார்த்தேன், மிகவும் நல்லா இருந்துச்சு, நீங்களும் இதை எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு வச்சிடுறார். வச்சுட்டு அதே போல முதல் நாள் போலவே காவலுக்கு நிக்கிறாரு. விடிய விடிய நிக்கிறார். விடிஞ்சதும் மறுபடி எழுந்திருச்சு, இன்னைக்கு இவருக்கு வேறு ஒரு உணவு எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு கிளம்பி போயிடுறார். இவர் போனதும் அந்த சிவகோசரியார் வர்றார். வந்து பார்த்தா அப்படியே திகைச்சு போயிடுறார். பார்த்தா எலும்பு, இறைச்சி இதெல்லாம் செதறி கிடக்குது கண்ணா பின்னான்னு. அவர் செய்து வச்சுட்டு போயிருந்த பூஜைக்குண்டான அறிகுறியே கொஞ்சம் கூட இல்லை. அப்புறம் என்ன பண்றாரு, ஒரு தடியை கொண்டு இந்த இறைச்சி இதெல்லாத்தையும் தள்ளிட்டு முதல் மாதிரியே பூஜைகள் செய்துட்டு மனசு வேதனைப்படுறாரு. யார் இந்த மாதிரி செய்திருக்க கூட, பக்கத்துல வேடர்கள் குளம் இருக்கு, அவங்கள யாரோ இந்த மாதிரி செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் வேதனைப்பட்டுட்டு முதல் மாதிரியே அவரை ஆகம விதிப்படி பூஜைகள் செஞ்சுட்டு அப்புறம் அந்த ஆற்றுக்கு போய் குளிச்சுட்டு வந்து தண்ணியெல்லாம் கொண்டு வந்து பரிகாரம் செய்யறார். பரிகாரம் செய்து அதுக்கப்புறம் பூஜைகள் செய்துட்டு போயிடுறார். இவர் போனதும் அவர் வர்றாரு. இவர் காலையில வந்துட்டு போயிடுறாரு. இவர் வந்து ஒரு சாயந்தரம் போல எப்போ 2வது நாள் வர்றார். வந்து இன்னைக்கு வேற ஒரு மிருகத்தை வேட்டையாடி அதனுடைய ஊனை வந்து சதை பகுதியை வந்து வாட்டி கொண்டு வந்திருக்கார்.
கொண்டு வந்து இன்னைக்கு இது வேற ஒரு இது அப்படின்னு சொல்லி அவருக்கு படைக்கிறாரு. வாயில இருந்த தண்ணீரால அபிஷேகம் பண்றாரு, தன்னுடைய தலையில இருந்த மலர்களால அலங்கரிக்கிறாரு, இந்த இறைச்சிய படைக்கிறாரு. அப்புறம் அவருக்கு காவல் இருக்கிறார். இப்படியே இருந்துகிட்டு இருக்கார். இப்படி நாள் ஒரு வண்ணம் பொழுது ஒரு மேனியா 5-6 நாள் போயிருது. இந்த சிவகோசரியார் என்ன செய்யறாரு, இப்படி தினம் தினம் வந்து இந்த மாதிரி தவறு செஞ்சுட்டு போறாங்களே, எனக்கு ரொம்பவும் மனசுக்கு கஷ்டமா இருக்கு ஐயனே அப்படின்னு சொல்லி ரொம்பவும் மனசு வருத்தப்படுறார், வேதனைப்படுறார். வேதனைப்பட்டு அவருக்கு மறுபடி அந்த ஆற்று தண்ணீரை கொண்டு வந்து அவருக்கு செய்வன எல்லாம் செஞ்சுட்டு, செய்வன அதத்தான் சொன்ன, செய்வினைன்னு போயிடாதீங்க, செய்யக்கூடியதெல்லாம் செஞ்சுட்டு பேசுறது உச்சரிக்கிறதுல பிழை வந்துடக்கூடாது, அதுக்காக செய்துட்டு போயிடுறார். போன பிறகு இவர் எப்பவும் போல வராரு, அதே மாதிரி செய்யறாரு. அவரு வீட்டுல தூங்கும் போது அவருக்கு சிவபெருமான் கனவுல வர்றாரு. யாருக்கு? சிவகோசரியாருக்கு கனவுல வந்து அந்த அடியாரது பூஜையில ஒரு பிழையும் இல்ல, அவன் அன்பை தவிர வேற எதுவும் எனக்கு கொடுக்கல, அவன் அன்பைத்தான் எல்லாத்துலயும் கலந்து அவன் வாயில கொண்டு வர்ற தண்ணியில இருந்து இறைச்சியில இருந்து அவன் எனக்கு அன்பை மட்டுமே வழங்கிக்கிட்டு இருக்கிறான். அதனாலயே நான் திக்குமுக்காடி போயிருக்கிறேன். நாளைக்கு எப்பவும் போல நீங்க வந்து இருந்து மறைஞ்சிருந்து நீங்க நடக்கிறத பாருங்க அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லி இவர் திடுக்கிட்டு எழுந்து, நம்ம கண்டது கனவு, ஆனா இறைவன் நமக்கு இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லி மறுநாள் காலையில எப்பவும் போல எழுந்து அவருக்கு செய்ய வேண்டியதற்கான பொருட்களையும் எடுத்துக்கிட்டு ஆற்றில போய் குளிச்சுட்டு நீராடி தண்ணி எடுத்துட்டு வந்து அவருக்கு அபிஷேகம் செஞ்சு எல்லாம் செஞ்சுட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒதுங்கிடுறார். இவர் வர்றார். திண்ணர் வந்து இறைவனை பார்த்தா அவர் வர்ற வழியிலேயே அவருக்கு கொஞ்சம் சஞ்சலங்கள் இருக்கு மனசுக்குள்ள. இவரை பார்க்க போகும்போது ஏற்படுற இனம் புரியாத பரவச நிலை எல்லாம் இல்லாம மனசு ஒரு மாதிரி கனத்து போய் ஏதோ ஒரு துன்பம் வர்றதுக்கான அறிகுறி மாதிரி அவருக்கு தோணுது. அப்படியே சஞ்சலத்தோடையே மேலே ஏறி வந்தா அவர் பார்த்த காட்சி திக்குன்னு ஆகிருது. என்னன்னு பார்த்தா இறைவனுடைய இடது கண்ணுல இருந்து, அந்த லிங்கத்துல இருக்கிற கண்ணுல இருந்து ரத்தம் வழிஞ்சுகிட்டு இருக்கு. இவர் திடுக்கிட்டு போறார். யார் இந்த செய்கையை செஞ்சது? எதனால எம்பெருமானுக்கு இந்த மாதிரி கண்ணுல ஏதோ புண் ஏற்பட காரணமாச்சு? எப்படி இப்படி குருதி வருது அப்படின்னு சொல்லி அவர் வந்து காட்டுல கொஞ்சம் பழக்கம் இருக்கிறவருங்கிறதுனால ஓடி ஆடி போய் அப்பாவுடைய தந்தையுடைய பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் தெரிஞ்சவரதுனால ஓடி ஆடி சில பச்சிலைகளை பறிச்சுட்டு வந்து அதெல்லாம் கசக்கி அந்த கண்ணுல வைக்கிறார், அப்பி வைக்கிறார். அப்பி வச்சதும் கொஞ்சம் நின்றுது. உடனே ஆனந்த கூத்தாடுறார். பார்த்தா மறுபடியும் வருது, ரத்தம் வருது, அந்த பச்சிலை எல்லாம் கீழே விழுந்துருது. உடனே இவர் என்ன செய்யறாரு, இதுக்கு நான் என்ன மருந்து காங்கிறது, எந்த மருந்தை தேடுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா, பழிக்கு பழி அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இவர் வந்து பழிக்கு பழிங்கிறது வேற மாதிரி, இது வந்து இதுக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி. அவருக்கு அந்த கண் இப்படியானா என் கண்ணும் அது மாதிரியே இருக்கட்டும், அவருக்கு நல்லா இருக்கட்டும் சொல்லி டக்குன்னு தன்னுடைய அம்பு ஒன்றை எடுத்து இந்த கண்ணை அகழ்ந்து பெயர்த்து எடுத்துடுறாரு. பெயர்த்து எடுத்து அப்படியே அந்த இடக்கண்ணுல வச்சு அப்பிடுறாரு. ரத்தம் நின்றுது, சரியாயிரு. ஆஹா சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்பட்டாரு. சந்தோஷம் ரொம்ப நேரம் நிலைக்கல. கொஞ்ச நேரத்திலேயே வலது கண்ணுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. ரத்தம் வர ஆரம்பிக்கவும் இவர் வந்து
இந்த கண்ணுலயும் இப்படி வருது, என்ன செய்வேன் நானு அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். நினைச்சாலும் சரி, இந்த இடது கண்ணுல அவருக்கு அப்படி இருந்தது, நம்ம வச்சதும் அது சரியாயிடுச்சு. அப்ப இதே மாதிரி இந்த கண்ணையும் எடுத்து அவருக்கு சமர்ப்பிச்சிருவோம்னு சொல்லிட்டு, இப்ப கண்ணு தெரியாது, கண் பார்வை தெரியாது. இந்த கண்ணையும் எடுத்துட்டோம்னா கண் பார்வை தெரியாது. என்ன பண்றது? யோசிக்கவே இல்லை. டக்குன்னு தன் இடது கால தூக்குறாரு, அந்த கண் மேல அப்படியே அழுத்தி வச்சிடுறாரு. அடையாளத்துக்கு ஊன்றிடுறார். காலை ஊன்றி நிக்கிறார். ஒரு காலை கீழே வச்சு ஒரு காலை தூக்கி ஐயனுடைய கண்மலர் மேல அந்த பாதத்தை ஊன்றி நின்னுட்டு இந்த கண்ணையும் பெயர்க்க போறார். இறைவன் கொண்டுட்டார். கணப்பா நில்லு, அது செய்யாதே அப்படின்னு சொல்லவும் இறைவனை பார்த்ததும் இவருக்கு தாங்க முடியல, ஆனந்த கூத்தாடுறாரு. அப்ப பின்னாடி மரத்துக்கு பின்னாடி இருந்த அந்த சிவகோசரியருக்கு அவ்வளவு ஒரு இறைவனே இப்படி இவனுடைய அன்புக்கு கட்டுப்பட்டானே, அன்பை தவிர அப்ப இறைவன் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கல. நம்ம கொண்டு வந்து இப்படி செய்யறது வைக்கிறது எல்லாமே அவருக்கு பிடிச்சிருந்தாலும் உண்மையான அன்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுதான் அவர் விரும்புறாருன்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. இந்த இறைவன் கண்ணப்ப நாயனார தடுத்தாட்கொண்டு அவரது கண்களுக்கும் பார்வை வர்ற மாதிரி செய்து அவரை தன்னுடைய சிவலோகத்துல அவருக்கு சிவகணங்களுக்கு தலைவரா இருக்கிற மாதிரி செய்திடுறார். இப்போ இது இந்த கதை எதுக்கு முக்கியமானது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் பாடினவங்க எல்லாருமே, இறைவனை பாடின எல்லாருமே, இந்த பதிகங்கள் பாடினாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே கண்ணப்ப நாயனாரை ஆட்கொண்டது போல் எங்களையும் நீ ஆட்கொண்டு இருக்கிறாயே. அவருடைய அன்புக்கு நாங்க எந்த விதத்திலையும் தகுதியே இல்லை. அவர் சிவபெருமான் மேல, கண்ணப்ப நாயனார் சிவபெருமான் மேல செலுத்தின அன்புக்கு முன்னாடி நாங்களெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனா கண்ணப்ப நாயனாரை ஆட்கொண்டது மாதிரி எங்களையும் ஆட்கொண்டு இருக்கிறாரே அப்படின்னு அத்தனை பேரும், சமயக்குறவர்கள்னு சொல்லக்கூடியவங்கள்ல இருக்கிற அத்தனை பேரும், மாணிக்க வாசகர் எல்லாருமே அது சொல்லி இருக்கிறாங்க. அதை சொல்லியிருக்காங்க. இவர் சங்கராச்சாரியாரும் அதை பத்தி சொல்லியிருக்கார். அப்போ எதையுமே எதிர்பார்க்காத ஒரு நான் ஒரு சூடம் பொறுத்துறேன், எனக்கு ஏதோ ஒரு மனசு சஞ்சலமா இருக்கு, கோவிலுக்கு போறேன், எனக்கு ஒரு நல்லது நடக்கணும், கோவிலுக்கு போறேன், அங்க இருக்கிற இறைவன்கிட்ட நான் கெஞ்சுறேன், வைக்கிறேன். ஆனா என்னுடைய அவயங்கள்ல ஒன்ன கொடுன்னு கேட்டா, உன்னுடைய அவயங்கள்ல ஒன்ன கொடுன்னு கேட்டா இந்த காலத்துல யாராவது கொடுப்போமா? அந்த காலத்திலேயே அவங்க சொல்லி இருக்கிறாங்க, அந்த பெரியவர்கள். அவர் செய்த, நாங்களும் அப்படிதான் நினைச்சோம், உனக்கு பதியங்கள் பாடுறதும் பூஜைகள் செய்யறது ஒண்ணுதான் உனக்கான திருப்பணின்னு நினைச்சிருந்தோம். ஆனா அவர் செய்த அன்புக்கு முன்னாடி நாங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் அவரை ஆட்கொண்டது போல் எங்களை ஆட்கொண்டாயே அப்படின்னு சிவபெருமான சொல்லியிருக்கார். இதுதான் கண்ணப்ப நாயனார் பெயர் கதை. இந்த கதையை சொல்லும் போது எனக்கே நெக்குறுது. அத சொல்றவங்க சொல்லி இருந்தா உங்க நிலைமை என்னமாகும்னு தெரியாது. ஏன்னா சும்மா சொல்ல ஆரம்பிச்சேன் இந்த கதைகளை, 63 நாயன்மார்களுடைய கதைகளை ஏதோ போற போக்குல சொல்ல ஆரம்பிச்சேன். எனக்கே அது இது நான் முறையா உங்களுக்கு சொல்லலாம்.
ஏதோ ஒரு அரைகுறையா தான் சொல்லியிருக்கேன். அதை புரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து நீங்கள் எனக்கு, நான் ஏதாவது பிழை செஞ்சிருந்தா சுட்டி காட்டுங்க, திருத்திக்கிறேன். நீங்க இந்த பதிவுகளை பாக்குறீங்கிற நம்பிக்கையில இத சொல்லிட்டு இருக்கிறேன். இது முழுமை அடையணும். 63 நாயன்மார்களை பற்றியும் நான் சொல்றதுக்கு எனக்கு பேரு கிடைச்சிருக்கணும், நான் பேரு பெற்று இருக்கணும். அதனால சொல்லிட்டு இருக்கேன். தவறாம பாருங்க. நாளைக்கும் இன்னொரு பதிவை பார்க்க, இன்னொரு நாயனாருடைய பதிவை பார்க்க தவறாதீங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றியும் வணக்கம். இத சொல்றவங்க சொல்லி இருந்தா, அதாவது இப்ப சொன்னது அல்ல, அந்த கதைய, நாயனாருடைய கதையை சொல்றவங்க சொல்லி இருந்தா அப்படி இருக்கும், கேட்கறதுக்கு ஆனந்தமா இருக்கும், கண்ணுல தண்ணியே வந்துரும், அப்படி இருக்கும். ஏதோ நான் ஒரு சிறு குழந்தை போல தடுமாறி எனக்கு தெரிஞ்ச அளவுல சொல்லியிருக்கேன். பிழை இருந்தா மன்னியுங்கள்.